ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கிரேட் கிளரிக் அனிமியோட எபிசோட் 6 and 7 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம மாஸ்டர் கூட சேர்ந்து சீஃப் செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். அப்போ சீஃபும் சொல்கிறாரு, இப்போலாம் நீ கொஞ்சம் ரொம்பவே வளர்ந்துட்ட, இப்போலாம் நீ நார்மலாக ரோட்டில் போனாலே உன்னை யாரும் பார்த்தாலும் ஹீலர்லாம் நினைக்க மாட்டாங்க, உன் உடம்பு பார்க்க நல்லா ஒரு பாடி பில்டர் மாதிரி நல்லா வாரியர் மாதிரி இருக்குங்கிறாரு. இப்போ அந்த பனிகள் ரிசப்ஷனிஸ்ட் அவங்க வராங்க. நம்ம லூசியலுக்காக ஒரு லெட்டர் வந்திருக்கு, அந்த லெட்டரையும் கொடுத்துட்டு போகிறாங்க. எப்பயுமே வெறும் இதுக்கு முன்னாடி லார்ட் லூசியல் தான் கூப்பிடுவாங்க, இப்போ வெறும் லூசியல் தான் உனக்காக லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த செஃப், நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ க்ளோஸ் ஆனீங்கன்னு கேட்குறாரு. இல்ல அப்பெல்லாம் இது இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. இப்போ லூசியல் அவனுக்கு அந்த லெட்டரை படிக்கிறான். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்க ஹோலி சர்ச்ல இருந்து அவனுக்கு லெட்டர் வந்திருக்கு. நம்ம போன எபிசோட்ல பார்த்த அந்த பிரீஸ்ட் தான் இந்த லெட்டர் அனுப்பி விட்டுருக்காரு. அதாவது அவரோட ரெக்கமெண்டேஷனால தான் இப்போ இந்த லெட்டர் இங்க வந்திருக்கு. லூசியோட மேஜிக் அப்புறம் இந்த சின்ன வயசுல பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தா அவங்களும் இந்த அளவுக்கு நீ மேஜிக்ல டேலண்டடா இருக்க, நீ உடனே ஹோலி சர்ச்சுக்கு வா, உனக்கு இங்க ஒர்க் நிறைய அப்பாயிண்ட் பண்றாங்கிறாங்க. ஆனா இப்போ நீ உன்னை வந்து அங்க அட்வென்ச்சர் கில்ட்ஸ்ல வந்து கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கிறதுனால இன்னும் 6 மாசம் உனக்கு டைம் இருக்கு. அந்த 6 மாசத்துல உனக்கு இருக்கிற ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கிறாங்க. ஸோ அவங்க இதை கேட்ட எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. மாஸ்டரும் நமக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, அந்த 6 மாசத்துல வந்து உன்னால எத்தனை பேரை ஹீல் பண்ண முடியுமோ அவ்வளோ பேரை ஹீல் பண்ணுங்கிறாரு. அடுத்த சீன்லேயே பார்த்தா அவர் நிறைய பேருக்கு ஹீல் பண்ண கூட்டிட்டு போறாங்க. செஃப் அவனுக்காக எனர்ஜி ட்ரிங்க்லாம் போட்டு எடுத்துட்டு வராரு. அடுத்த சீன்ல இப்போ மாஸ்டரையும் காட்டுறாங்க. இப்போதான் செஃப் நோட்டீஸ் பண்றாரு, அந்த சின்ன பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்து உனக்கும் மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு. பரவாயில்ல, முன்னாடி ஒரு எஸ்எஸ் ரேங்க்ல இருந்த ஹண்டர் வந்து இப்போ இந்த சின்ன பையனை பார்த்து இந்த அளவுக்கு என்தூசியாஸ்டிக் ஆகுறாங்கன்னா அது பெரிய விஷயம் தாங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலம், இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேங்கிறாரு. இப்போ அங்கே செஃபோட தம்பி வராங்க. நீங்க நினைச்ச மாதிரி அந்த ஹீலர் தான் இதுக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட். இனிமே நானும் உங்களுக்கு வர சப்ளைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றேங்கிறாரு. இதை கேட்ட மாஸ்டரும், ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்க்க போறேன் அப்படிங்கிறாரு. நான் இதுக்கு முன்னாடி பண்ண அசாசின் ஒர்க் எல்லாம் கம்பேர் பண்றப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. லூசியல் ரொம்ப வித்தியாசமானவன். இந்த காலத்துல எல்லா அட்வென்ச்சர்ஸுமே ஒரு சில மைண்ட் செட் தான் இருக்கும், ஆனா இவனோடது என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கு. தான் கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியாம ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்கான். இந்த மாதிரி பசங்களாம் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப ரேருங்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு டைம் ஸ்கிப் அப்புறம் கட்டுறாங்க 6 மாசத்துக்கு அப்புறம். இப்போ இவனோட ரேங்க் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இவன் ஒரு ஏ ரேங்க் ஹீலரா. நானும் இப்போ ஒரு ஏ ரேங்க் ஹீலர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். சரி, இனிமே நீ அங்க போக வேண்டியதானே, ஏன் இங்க வந்து மாஸ்டரும் கேட்கறாரு. நானும் உங்கள்கிட்ட கடைசியா ஒண்ணுன்னு சொல்லுங்கிறான். மாஸ்டர் அங்க பக்கத்துல இருக்க ஒரு கிரேவ்யார்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். நான் வந்து இங்க 2 வருஷம் ஆகுது, இந்த 2 வருஷத்துல நான் காப்பாற்றுற உயிர் எவ்வளவோ அதே மாதிரி இழந்த உயிரும் நிறையா இருக்கு. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். நீ எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்க புது புது அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்காங்க. காசு வேணுங்கிறதுக்காக அந்த ரிஸ்க் என்னன்னு தெரியாம போய் அடி வாங்கி செத்துறாங்க. அவங்களோட உயிரை காப்பாத்துறது தான் இந்த மாதிரி ஹீலர்ஸோட வேலை. ஆனா இப்போ நானும் போயிட்டேன்னா வேற யாருக்கு அவங்க இதெல்லாம் பண்ணுவான்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் நான் யோசிச்சேன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நீங்க ஒரு ட்ரைனிங் கிளாஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு கேட்குறான். எனக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்தீங்களோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிளஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது, அப்புறம் இந்த வேர்ல்டோட நாலேஜ், அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் செக்ஷன் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி புதுசாக இருக்க எல்லா அட்வென்ச்சர்ஸுமே கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்றது ஓகே தான், இருந்தாலும் வந்து அட்வென்ச்சர்ஸ்லாம் அவங்களா பண்ணி கற்றுக்கணும். எதுக்கு நான் அதெல்லாம் ஆரம்பிக்கணுங்கிறாரு. ஏன்னா நீங்க ஆரம்பிச்சதுனால தான் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன். நீங்க உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ட்ரெயினர் அப்படிங்கிறான். சரி, நீ இவ்வளோ சொல்றதுனால நான் அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறத பத்தி யோசிக்கிறேங்கிறாரு. நீ தான் இந்த கில்ட்டுக்கு மானக்காவை கூட்டிட்டு வந்த, அவளுக்கு அடுத்து என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ்னு கேட்குறாரு. ஆமா, நான் தான் அவங்களை கூட்டிட்டு வந்தேன், இருந்தாலும் அவங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கிறது அவங்களோட ஓன் டிசிஷன் தாங்கிறான். சரின்னு மாஸ்டரும் போறாரு. போறப்ப சவுண்டா கத்திட்டு போறாரு, ஒழிஞ்சிருக்கவங்களாம் வெளியில வரலான்னு பார்த்தா அங்கதான் மானக்காவை அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒழிஞ்சிருக்காங்க. நான் முன்னாடி போறேன், சின்ன பசங்க நீங்களாம் பேசிட்டு பொறுமையா பின்னாடி வாங்கங்கிறாரு. இப்போ லூசியில் அவங்க 2 பேருக்குமே தேங்க்யூ சொல்றாங்க. உங்களை மட்டும் நான் இங்கே வந்தோடனே பார்க்கல, நான் என்னத்துக்கு எங்க எப்படி இருப்பேன்னு தெரியாதுன்னு. அவங்களும் அதே தான் இவனுக்கும் சொல்றாங்க. உன்னைய மட்டும் நான் சரியான நேரத்தில் மீட் பண்ணலாம், இப்போ இங்கே இருப்பானான்னு தெரியலன்னு. ஸோ இன்னைக்கு இவன் புறப்புற நாள் வந்துருச்சு. Not sure I would have made it through Rhodes training if you hadn't been there for me. Thank you very much. But after you came to work at the guild, I knew for sure I'd see it through, because I can never run away with you there watching. So then, having me around has been a burden on you. I know one thing was a burden. No. இவன் மாஸ்டர் கிட்டையும் சொல்றான், அடுத்த தடவை நான் வரப்போ உங்க மேல கண்டிப்பா ஒரு பஞ்சாவது வைப்பேன்னு. அவரும் நீ மட்டும் அதை செஞ்சுட்டு நான் என்ன கேட்டால் நான் வாங்கி தருவேங்கிறாரு. அப்ப எனக்காக அந்த மான்ஸ்டர் ஜூஸை மட்டும் ரெடி பண்ணி வைக்கிறான். அவனுக்கான வெஹிக்கிளும் வந்துருச்சு. இப்ப அங்க இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்றான். இப்ப மாஸ்டர் அவனுக்கு ஒரு மேஜிக்கல் பேக்கையும் கொஞ்சம் காயினும் கொடுக்குறாரு. அங்க இருக்க எல்லாருமே நீ எப்ப நினைச்சாலும் இங்க வரலாங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோ கல்வா வந்துருது. I don't know if I feel right accepting this. I only did what I had to.
இப்போ அப்படியே அழுதுகிட்டே அந்த வில்லேஜ் விட்டு வெளியில வரான். அவன் எவ்வளவு நாள் இருந்து வாழ்ந்த வில்லேஜ்க்கும் கடைசியா ஒரு தடவை பை பை சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல மெயின் சிட்டிக்கு வந்துடுறாங்க. இப்போ அங்க இருக்க அட்வென்ச்சர் ஸ்கில்குள்ள போறாங்க. இப்போ அங்க இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இவன் கூட வந்து அட்வென்ச்சர் இவன் தான் லூசியல் ஹீலருங்கிறான். இதை கேட்ட நீ எல்லாரோட கண்மை மேல வருது. அங்க இருக்கவங்களும் நாங்க கேட்ட ரூமர்ஸ்லாம் உண்மையா அது நீதானான்னு கேட்கறாங்க. ஆமா நான் தாங்கிறான். எங்களால நம்ப முடியல. இந்த ஜூஸை குடிக்கிறாங்க. இந்த ஜூஸோட பேர் ஆக்சுவலி சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் தான். இவன் அசால்ட்டா குடிக்கிறான். அப்ப இவன் தான் அந்த மான்ஸ்டர் கிட்ட ட்ரெயின் ஆன குட்டி மான்ஸ்டரான்னு கேட்கறாங்க. இப்போ அவரும் கேட்கறாரு, நீ யார் காயப்பட்ட இருந்தாலும் ஒரே ஒரு சில்வர் காயின் தான் வாங்கிட்டு ஹீல் பண்ணுவியான்னு. ஆமா அங்கனாலும் சரி இங்கனாலும் சரி என்னோட பேஷன்ஸ் என்னைக்குமே என்னோட பேஷன்ஸ் தாங்கிறான். அடுத்து அங்க இருக்க சர்ச்சோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டாப்பிங் போடுறான். அந்த சர்ச்சை பார்த்தே இவன் வெளில வாய பிறந்துடுறான். ஸோ இவன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அட்வென்ச்சரும் சரி இதோட நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. லூசியெல்லாம் டைம் கிடைச்சா அப்புறமா மீட் பண்ணலாங்கிறான். இப்போ அங்க இருக்க சர்ச்சுக்குள்ள இருக்க ரிசப்ஷனிஸ்ட போய் கேட்கறான். இவன் அங்க ரிசப்ஷன்ல பார்த்தோன்னே கிராண்ட் ஹார்ட்ங்கிற அங்க இருக்க ஒரு மேஜும் வராரு. நான் தான் அவனோட டிரான்ஸ்ஃபரை பாஸ் பண்ணேன். நானும் இங்க இருக்க ஒன் ஆஃப் த பிரீஸ்ட் தான். ஏன் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு செவுத்து பக்கம் திரும்புறாரு. இவனும் யோசிக்கிறான் என்ன ஒரு கண்ணு தள்ளையான்னு. பார்த்தா அங்க ஒரு மேஜிக் டோர் ஓப்பன் ஆகுது. அங்க உள்ள போய் பார்த்தா லேடி லூமினாவை பாக்குறான். இது கண்டிப்பா என்னோட மான்ஸ்டர் லக்கு தான் காரணங்கிறான். ஆனா அவங்களுக்கு உன்னோட பேர் மறந்து போச்சு. ஆனா அவன் யாருங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. உன்னோட மேஜிக்கல் ஆர்டர் ரொம்ப டிஃப்ரெண்டானது, அதனால எனக்கு உன்னை ரெக்கக்னைஸ் ஆகுதுங்கிறாங்க. உங்ககிட்ட நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அப்படியே பக்கத்துல இருக்க ப்ரீஸ்டையும் பார்த்துட்டு நீ அப்புறமா ரூம்க்கு பேசலாங்கிறாங்க. இப்போ அங்க போய் கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி 1-to-1 வச்சு பேசுறாங்க. ஸோ இப்போதான் ஆக்சுவல் மேட்ரிக்கே வராங்க. எனக்கு அங்க லோக்கல்ல இருக்க ஒரு பெரிய ஹீலர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு, நீ அவங்களோட பிசினஸ்ல ரொம்ப இன்டரப்ட் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து அவர் சைடு சொன்ன ஸ்டோரி. ஸோ மோஸ்ட் சைடு என்ன ஸ்டோரி அதை நீ சொல்லுன்னு கேட்கறாரு. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த மொத்த கதையும் அவங்கள்ட்ட சொல்றான். அவரும் சரி உன் சைட் ஸ்டோரி நான் கேட்டுக்கிட்டேன். இப்போ நான் ஆர்ச் பிஷப்ட்ட இதை பத்தி பேசிட்டு உனக்கான கன்க்ளூஷன் சொல்றேங்கிறாரு. சரி அவங்க எடுத்த முடிவுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு கேட்கறான். நாளையில இருந்து நீ இங்க ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணணும். உனக்கு போஸ்ட் பண்ண இடத்துல நீ போய் நின்னாங்க உன்னோட டியூட்டியை பார்க்கணும். உனக்கு 1 month salary 20 gold coinsங்கிறான். இதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. 20 gold coin. அங்க எல்லாம் பேசி முடிச்சு அடுத்த லூமினோட ஆஃபீஸ்க்கும் வரான். இவனு இப்போ அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் இவங்கள்ட்ட. சொல்லிட்டு இந்த மாதிரி புதுசா ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, நாளையில இருந்து நாங்க தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த இடம் லொகேஷன் சொல்றான். அதை கேட்டோன்னே தான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உனக்கு அந்த இடத்த பத்தி தெரியுமான்னு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் வந்து ஒரு லேப்ரின்த்தான இடமா. ஓ அப்படியா, எனக்கும் அது தெரியும். நிறைய மேட்சுக்கு ஒரே இடத்துல கேதர் ஆச்சுன்னா அங்க இருக்கவங்க 100 எல்லாம் அது எழுப்பி விட்டுரும் அப்படிங்கிறான். பரவாயில்ல, இதை பத்தி உனக்கும் நிறைய நாலேஜ் இருக்குன்னு அவனு கேட்கறாங்க. ஆமா நாங்க 2 வருஷம் இதுக்கு தான் அட்வென்ச்சர் கில்ட்ல பிராக்டிஸ் எடுத்தேங்கிறான். இப்பதான் அங்க இவனோட போஸ்டிங்கான வேலையை சொல்றாங்க. அங்க இருந்து நிறைய 100 எல்லாம் வெளில வருமா, அதெல்லாம் வெளில வராம பாத்துக்கிறதா இவனோட வேலையா. அதே மாதிரி நீ அந்த லேப்ரின்த்குள்ள எங்க வேணாலும் போய் சுத்தி பார்க்கலாம். சோ அங்க கிடைக்கிற உனக்கான ட்ரெஷர்ஸ் எல்லாமே உனக்கு தாங்கிறாங்க. இவனு உடனே கேட்கறான், அங்க ஒருவேளை ஒரு ஜாம்பி கிடைச்சு நானும் ஜாம்பியா மாறிடுவேன் நானு. இப்ப இருக்க அந்த மாதிரிலாம் இந்த ரெக்கார்டும் இல்லை. ஸோ நீலாம் அப்பெல்லாம் மாற மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்க ஸ்மெல்லு ரொம்ப மோசமா இருக்குங்கிறாங்க. சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் ஜூஸோட எதுவும் மோசமா இருக்காதுன்னு அவனு யோசிக்கிறான். இவங்களுக்கும் கிளம்ப டைம் வந்துருச்சான். சரி நானும் கிளம்புறேங்கிறாங்க. இவனும் நம்ம அப்புறமா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இவனுக்கான பார்ட்னர் அவங்க வந்துடுறாங்க. இவனுக்கு ஒரு மேஜிக்கல் கிளாத்தும் ஒரு கார்டும் கொடுக்குறாரு. இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் இந்த மேஜிக்கல் எலிவேட்டர் யூஸ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு போகலாம். இந்த கார்டு இருக்கவங்க மட்டும் தான் இந்த சர்ச்சுக்குள்ள உள்ள வர முடியுங்கிறாரு. இவங்களும் இவங்களுக்கு கொடுத்த கிளாத் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ இவங்களும் உள்ள போறாங்க. ஃபர்ஸ்டே ஒரு ஜாம்பி என்கவுண்டர் பண்றாங்க. ஸோ அவன் கூட வந்தவனும் என்னை பார்த்து நீ கத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனும் ஸ்பெல்ல போட்டு அந்த ஜாம்பியை கம்ப்ளீட்டா வேனிஷ் பண்ணிடுறான். அதே மாதிரி அந்த ஜாம்பி கிட்ட வந்து வர டிராப்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கோங்கிறான். அவரும் எல்லாம் புரிஞ்சிருச்சு, அது டவுட் இருக்கான்னு கேட்கறாரு. இவனு எதுவும் இல்லைங்கிறான். உடனே டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாரு. சரி நீ பாத்துக்கோ நான் கிளம்புறேன்னு. இவனு அப்படியே ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்த பத்தி நம்ம ஒரு மேப் ரெடி பண்ணிக்கலாம், அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும்னு. இவனு எடுத்து நிறைய ஜாம்பிஸ்லாம் வருது. பயந்துகிட்டே பியூரிஃபிகேஷன்ங்கிறான். அதுங்களும் எல்லாம் வேனிஷ் ஆயிடுது. ஸோ இப்போதான் கொஞ்சம் கால்குலேஷன் போடுறான். இவன் பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணா இவனால கொஞ்சம் டைம் தான் யூஸ் பண்ண முடியும் இவன் மானவுக்கு. ஆனா இவனோட ஸ்வாட்ல அதே பியூரிஃபிகேஷன் என்சாண்ட் பண்ணிட்டானா இவன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலான்னு. அடுத்த கொஞ்சம் ஜாம்பிஸ் அதை வச்சு ஸ்லாட்டர் பண்றான். இவனுக்கு பசங்க அங்கே ஒரு பிரேக் எடுத்துக்கிறான். அப்போ இவன் சப்ஸ்டன்ஸ் எக்ஸை குடிக்கிறது பார்த்து அங்க இருக்க ஜாம்பிஸே ஓடுது. ஸோ அப்போ ஜாம்பிஸ்க்கு ஓரளவுக்கு மேலே கெட்ட ஸ்மெல் இருந்தால் பிடிக்காது போல இருக்குங்க யோசிக்கிறான். அப்படியே இன்னும் கொஞ்சம் டைம் ஓடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாம்பிஸ் அழிச்சதோட என்னோட முதல் நாள் டியூட்டி முடியுதுங்கிறான். அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பத்தி என்ன தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.